உங்களையும் இந்த டிடிஎஃப் வாசனையும் கம்பேர் பண்றது ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது ஒரு யூடியூபர் ஸ்டார்ட் பண்ணி விட்டது தான். எனக்கு பர்சனலாக வந்து எதுவும் இல்லை. பட் நான் இப்போ உங்ககிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா, நான் என் பைக் வந்து ரிப்பேர் லாவோஸில் நின்றுட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு, அன்னைக்கு தான் வந்து என் சேனல் வந்து 1 மில்லியன் அடிக்குது ஆக்சுவலாக. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட வந்து கால் வருது, தயவு செஞ்சு அந்த வீடியோ போய் பார்த்துடாத, ஏதோ பேசி வச்சிருக்காங்க உன்னை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு பேசியிருந்தாங்க? பட் நான் ஸ்மோக் பண்ணுறேன், தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து என் வாயில் சுருட்டு இருக்க மாதிரி தமிழ் வச்சு டிடிஎஃப் வாசன் போட்டிருந்தாப்புல. எனக்கு வந்து அது பர்சனலாக நான் ஸ்மோக் பண்ணுறேன்ற விஷயத்த நானே என் வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் வந்து ஸ்மோக் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நானே சொல்லியிருக்கேன். நான் குவிட் பண்ண போகிறேன் அப்படின்னு. நான் இப்போ குவிட் பண்ணிட்டேன். பட் அப்போ வந்து நான் குவிட் பண்ண போகிறேன். நான் என்னன்னா என்னுடைய ஆடியன்ஸ்க்கு நான் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். அதை வந்து ஒரு ஹைலைட் ஆக்கி தேர்ட் பர்சன் வந்து அவன் தம் அடிக்கிறான், அவன் கெட்டவன், அவன் அதெல்லாம் கேட்க மாட்டீங்களா அப்படின்னும் போது அது வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும் நம்மளுக்கு. பட் நான் அந்த டைமில் சரி ஓகே, நம்ம எதுவுமே வந்து பிரச்சனைலாம் நம்மளுக்கு தேவையில்ல, அப்படியே விட்டுறலாம் இதை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உள்ளுக்குள்ளே எனக்கு நான் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன் அந்த ஒரு விஷயத்தில். நம்மளுக்கு பேச்சுவார்த்தைலாம் வேணாம், இது வரைக்கும் நம்ம பெருசாக பேசினதும் கிடையாது, இதுக்கப்புறமும் நம்ம வந்து பேச்சுவார்த்தைலாம் வச்சுக்க வேணாம், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஆளுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு விட்டேன்.